அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். புளி சாதம் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. புளியோதரை, புளி சாதம், டேமரின் ரைஸ், இப்படி பல பேரில் இருக்கு. நம்ம ஆள்கள் முந்தி ஒரு பெரிய அறிவுஜீவிகள், ரொம்ப ரொம்ப பெரிய அறிவுஜீவிகள். எதையுமே அறிவோடு சிந்தித்து இருக்கிறார்கள், செயல்பட்டு இருக்கிறார்கள். ஒரு உணவு அதனுடைய பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எதற்காக படைக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டதுங்கிறதுல அவங்கள அறிவு வெளியே தெரியும். முதலில் நாம் கேள்விப்பட்டது புளியோதரை அப்படின்னா ட்ராவல் ஃபுட்டு. அதாவது எங்கேயாவது ஒரு பயணம் போகிறோம் அப்படின்னா அந்த பொட்டணம் போட்டு புளியோதராக்கி கொண்டு போவோம். அது ஸ்கூலில் படிக்கிறது இப்போ வரைக்கும் அப்படி தான். ஸோ ஃபஸ்ட்டு இட் இஸ் ஏ ட்ராவல் ஃபுட். இரண்டாவது, ஒரு உணவை 2-3 நாளைக்கு கெட்டு போகாமல் ரெஃப்ரிஜரேட்டர், குளிர் சாதன பெட்டியின் உதவி இல்லாமல் ஒரு உணவை பாதுகாக்க முடியும்னு கண்டுபிடிச்ச ஒரு உணவு புளி சாதம். ஒரு சாம்பார் சாதம் இன்றைக்கி வைக்கிறாங்க, நாளைக்கு சாப்பிட முடியாது, நாளை நைட்லலாம் அது இதாகிடும். அப்போ ஒரு புளி சாதங்கிறது 2-3 நாளைக்கு தாங்கும். ரெண்டாவது ருசியாகவும் இருக்கும் நாளாக. அப்போ ஃபஸ்ட்டு இது ஒரு ட்ராவல் ஃபுட். ரெண்டாவது ப்ரிசர்வேட்டிவ் தேவையில்லை. அடுத்து அதில் பொதிந்திருக்கும் மிகப்பெரிய ஒரு மருத்துவ குணம், அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ட்ராவல் போகிறோம், அந்த காலத்தில் கூட்டமாக தான் போவாங்க. ஃபேமிலியில் பேரன், பேத்தி, மருமகன், மாப்பிள்ளை, மக, மாமனார், மாமியார், தாத்தா, பாட்டி, ஒரு பெரும் கூட்டமே போகும். அப்போ ஒரு ட்ராவலில் போயிட்டு இருக்கும்போது சின்ன பிள்ளை, எந்த பிள்ளையாவது எனக்கு ஆய் வருது, வென் த பஸ் இஸ் மூவிங், அப்படி போயிட்டு இருக்கும்போது சொல்லுவோம். அல்லது வயசான ஆள் சொல்லுவார், எனக்கு ஒரு மாதிரி வயிறு உருட்டுதும்பார். பஸ்ஸை நிப்பாட்ட முடியாது, அது ஹை ஸ்பீடில் போர்வேயில் போய்கிட்டு இருக்கோம், லிமிட்டட் ஸ்டாப்பும் தான். அப்போ கஷ்டமாயிடும் பிரயாணம். அப்போ பிரயாணத்தில் மலச்சிக்கல் வர வேண்டும், மலம் சிக்கல் பெற வேண்டும். மலம் வரக்கூடாது, ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு அவன் கண்டுபிடிச்ச ஒரு உணவு தான் புளி சாதம். புளி சாதத்தை சாப்பிட்ட உடனே மழை இருக்கும். அப்போ போகும்போது எனக்கு மழை வருது அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ புளி சாதம் ஃபஸ்ட்டு ட்ராவல் ஃபுட், ரெண்டாவது ப்ரிசர்வேட்டிவ், மூணாவது மலச்சிக்கலை உண்டு பண்ணி மலம் வராமல் பிரயாணத்தில் சிரமப்படாமல் வைத்துக்கொள்ளும். சரி, இது என்ன மருத்துவம் சொல்லுது? அதாவது சின்ன குழந்தையோ பெரிய ஆளுகளோ யாரோ இருக்கட்டும், ராத்திரி திடீர்னு வயிற்றால போகுது. ஒரு தடவை 2 தடவை போனால் விட்டுறலாம், 10 தடவை 15 தடவை போனால் டீஹைட்ரேஷன் வந்துடும். அப்போ இம்மிடியேட்டாக அந்த வயிற்றால போகிறத நிப்பாட்டணும். அதுக்கு சூடாக புளியோதரை செஞ்சு உடனே சாப்பிட்டோம்னா நின்றும். ஏன்னா புளியோதரை மலத்தை இருக்கும். இங்கே டிசென்ட்ரியாக இருக்கா, மலத்தை இருக்கும். இப்போ எங்களை வைத்தியம் வராங்க, 2-3 நாளாக வயிற்றால போயிட்டு இருக்குங்க. சீரக சம்பா அரிசி வாங்கி நல்லா சுட சுட புளியோதரை செய்து நெய் விட்டு வாழை இலையில் வச்சு 3 வேளை சாப்பிடுங்க, சரியா போய். இதாங்க அதில் மருத்துவம். நம்மால் அப்படி விவரமாக இருந்து செய்திருக்கிறார்கள். ஏன்னா புளிப்புக்கு மலச்சிக்கலை உண்டு பண்ணும். இப்போ துவர்ப்பு, புளிப்பு, உப்பு, காரம், இனிப்பு, துவர்ப்பு, புளிப்பு, உப்பு, கசப்பு, இனிப்பு, காரம், அறுசுவையில் புளிப்பானது மலச்சிக்கலை உண்டு பண்ணும். நீங்கள் நல்லா பாருங்கள், புளி ரொம்ப சேர்த்துக்கிட்டே இருக்கிற ஆளுக்கு மலச்சிக்கல் வரும். ஸோ புளி சாதத்தில் டிசென்ட்ரிலிருந்து விடுதலை பெறுவதற்கு உரிய மிக ஒரு அற்புதமான உணவு முறை நண்பர்களே.